27 வருடங்களுக்கு முன்னர் இதே செம்மணியில் ஒரு ஊடகவியலாளனாக நான் பார்த்தவற்றையும் அறிக்கையிட்டவற்றையும் இன்றைய தலைமுறைக்கு அவர்களுடைய முழு பார்வைக்கு கொண்டு வர சொல்லி கேட்டுள்ளதார்கள். எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பணியும் அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் அது ஒரு மிகவும் உணர்ச்சிகரமான விடயம். ஏனென்றால் நீங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கின்ற இந்த மண்ணுக்கு கீழே அன்று 27 வருடங்களுக்கு முன்னர் புதைக்கப்பட்ட உறவுகளை தேடிக்கொண்டிருந்திருக்கிறோம். இந்த இடம் நீங்கள் இன்று தொட்டில் போட்டு அமர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற இடம், உங்கள் எதிரே இருக்கின்ற கோயில், அதன் பின்னால் உள்ள மரம், அவற்றுக்கு பின்னுள்ள இடம், இன்று நீங்கள் கூழ்வார் போட்டு குடித்துக் கொண்டிருக்கின்ற இடத்து அந்த மரத்தின் பின்பகுதியிலே எல்லா இடங்களிலும் உறவுகளை தேடி தூண்டப்பட்டிருக்கின்றது. அந்த மரத்துக்கு கீழே உங்களிலிருந்து நீங்கள் நின்று முன்னால் உங்களிலிருந்து ஒரு 60 அடி தூரத்திலே இன்று நீங்கள் செம்மணியிலே எப்படி எலும்புக்கூடுகளை பார்த்தீர்களோ, ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக ஒருவரை ஒருவர் அணைத்தபடி அல்லது பார்த்தபடி இருக்கக்கூடிய மாதிரியாக அந்த எண்புகள் காட்சியளித்திருக்கின்றனவோ, அதே போன்ற எண்புக்கூடுகள் இந்த மரத்துக்கு கீழே இருந்திருக்கின்றன. அவற்றை ஒளிப்படங்களாக பதிவு செய்திருக்கிறீர்கள். இன்று நீங்கள் பார்க்கின்ற அதே மாதிரியான காட்சிகளை புதைகுழிக்குள்ளே இருந்து மீட்கப்படும் போது அந்த எலும்புக்கூடுகள் உங்களுக்கு தருகின்ற அதே உணர்வுகளை அன்று ஒரு பத்திரிகையாளனாக நான் இங்கே அனுபவித்திருக்கிறேன். இன்று உங்கள் எல்லோராலும் இந்த பகுதியிலே வர முடிகிறது, போக முடிகிறது. ஆனால் அன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வலயத்துக்கு உட்பட்ட பகுதி. உள்ளே யாரும் நுழைந்து விட முடியாது. அனுமதி பெற்ற பத்திரிகையாளராக இருந்தாலும் பாதுகாப்பு அமைச்சினுடைய இங்கே இருக்கின்ற இராணுவ தளத்தினுடைய அனுமதியை பெற்றதற்கு பின்னர் தான் உள்ளே வர முடியும். எனக்கு முதல் நாள் காட்சி இப்போது நன்றாக ஞாபகம் இருக்கிறது. இந்த விடயத்திலே செம்மணியையும் கிருஷ்ணாந்தி வழக்கையும் ஒன்றாக்கிக் கொள்கின்ற ஒரு தன்மையை அல்லது அந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை சில சமயங்களில் சில ஊடகங்களில் அல்லது யூடியூப் தளங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி வழக்கு வேறு, அல்லது செம்மணி மனித புதைகுழி என்பது வேறு, கிருஷ்ணாந்தி வழக்கு என்பது வேறு. கிருஷ்ணாந்தி வழக்கு முடிந்த போதுதான் செம்மணி ஆரம்பமானது. அதற்கு முன்னர் வரைக்கும் செம்மணியிலே புதைகுழிகள் இருக்கின்றன என்ற தகவல் யாருக்கும் தெரியாது. யாழ்ப்பாணத்திலே 1998 காலப்பகுதிகளிலே தொடர்ச்சியாக இளைஞர்கள், இளம்பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். விசாரணைக்காக என்று அழைத்துச் செல்லப்பட்டவர்கள், வீடுகளிலே இருந்து அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். வீதிகளிலே பயணித்தவர்கள் சோதனை சாவடிகளை தாண்டி காணாமல் போயிருக்கிறார்கள். அது தவிர குடும்பங்களாக அழைத்து செல்லப்பட்டவர்கள், அதாவது இரவிலே வீட்டிலே தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த போது வந்து அழைத்து சென்றவர்களும் காணாமல் போயிருக்கிறார்கள். அதை காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது, காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் அனைவருக்கும் என்ன நடந்தது என்கிற ஒரு பதட்டமும் தேடலும் இருந்த ஒரு காலப்பகுதியிலே கிருஷ்ணாந்தியினுடைய வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்ட போது
குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ தான் முதலில் செம்மணி பற்றிய தகவலை வெளியிடுகிறார். அவர் அந்த தகவலை வெளியிடும் போது அவருடைய உணர்வாக, இது அந்த வார்த்தைகள் அல்ல, அவற்றினுடைய சாராம்சமாக என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்வதும் அவருடைய உணர்வாக இருந்தது என்னவென்றால், இங்கே நிகழ்ந்த குற்றங்களுக்கு காரணமானவர்களை விட்டுவிட்டு தங்களை போன்ற மேலிடத்து உத்தரவுகளை செயற்படுத்தியவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தது அநீதி என்று அவர் கருதினார். அதாவது இளநீ சாப்பிட்டவன் யாரோ கோம்பை சுற்றிவனை பிடித்துக் கொண்டு போன கதையாக தங்களுக்கு தண்டனை தரப்பட்டுள்ளது என்று அவர் கருதியதன் காரணமாக அந்த உணர்வோடு அவர் இந்த உண்மையை நீதிமன்றத்திலே வெளிப்படுத்தினார். இப்படி காணாமல் போன பல நூற்றுக்கணக்கானவர்கள் கொன்று செம்மணியிலே புதைக்கப்பட்டார்கள் என்று அவர் ஒரு வாக்குமூலம் சொன்னார். அது பகிரங்க நீதிமன்றத்திலே சொல்லப்பட்ட வாக்குமூலம். எனவே அதை தொடர்ந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம், நிர்பந்தம் அன்றைய சந்திரிகா அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்பட்டது. ஏனென்றால் குஷாந்தியினுடைய வழக்கு அன்று மிகப்பெரிய அளவில் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருந்தது. அந்த கவன ஈர்ப்பின் காரணமாக குஷாந்தி வழக்கின் தீர்ப்பு மீதும் சர்வதேச ஊடகங்களும் சரி, சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் சரி மிக ஆர்வமாக கவனம் செலுத்தி கொண்டிருந்தன. அப்போது இந்த தகவல் வெளிப்பட்டதன் காரணமாக அதை மூடி மறைக்கவோ அல்லது வழக்கம் போன்று காலங்கடத்து தட்டி கழிக்கவோ முடியாத வகையிலே விசாரிக்க வேண்டிய ஒரு இக்கட்டு நிர்பந்தம் அன்றைய கால அரசாங்கங்களுக்கு ஏற்பட்டது. அதன் விளைவாக செம்மணியிலே மனித புதைகுழிகள் இருப்பதாக அல்லது பல நூற்றுக்கணக்கானவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று அந்த சிப்பாய் சொன்ன வாக்கு மூலம் உண்மையா என்பதை அறிவதற்கான முதற்கட்ட ஒரு விசாரணை நடந்தது. அந்த விசாரணைக்காக அவர் இதே செம்மணிக்கு அழைத்து வரப்பட்டார். அன்றும் இதுபோன்று இந்த ஏனை வீதியினுடைய நீளத்துக்கும் இராணுவ வாகனங்களும் சிறை வாகனங்களும் அதிகாரிகளும் சட்டமா அதிபர் திணைக்களத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் என நிறைந்திருந்தது. இந்த இடத்திலிருந்து செம்மணி வரைக்குமான பாதையிலே 2 வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. அவற்றில் ஒன்று அந்த தகவலை வழங்கிய சோமரத்னருடைய அவரை ஏற்றி வந்த வாகனம். அவர் தான் சொன்னது உண்மை என்பதை நிரூபிக்கத்தக்க வகையிலே முதலில் செம்மணி சுடலையில் இருந்து 200 மீட்டர் தூரத்திலே ஒரு இடத்தை அடையாளம் காட்டினார். அந்த இடம் தோண்டப்பட்ட போது அதிலே ஆணும் பெண்ணுமாக 20 உடல்கள் கண்டறியப்பட்டன. இதுதான் செம்மணி புதைகுழியினுடைய ஆரம்பம். அந்த உடலங்கள் அவர் காட்டிய இடத்திலே அச்சுட்டாக அவர் காட்டிய இடத்திலே அந்த உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதன் காரணமாக அவர் சொன்ன வாக்கு மூலத்தில் உண்மை இருக்கிறது என்பதை நீதிமன்றமும் அரசுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. எனவே அது தொடர்பான தொடர் விசாரணைகளுக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தில் இங்கே யாராவது வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரிப்போம். 95 இடம்பெயர்வுக்கு பிறகு 96 யாழ்ப்பாண குடாநாட்டு மொழிகுடி அமர்வு, அதன் பின்னர் கூட இங்கே நீதிமன்றங்கள் பெரிதாக இயங்குகின்ற நிலைமை இருக்கவில்லை. இந்த முயற்சிகள் இந்த காலத்தின் பின்னர் தான் நீதிமன்றங்கள் இயங்க தொடங்கியது. அப்படி நீதிமன்றங்கள் இயங்க தொடங்கிய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த வழக்கை விசாரிப்பதற்கு யாழ்ப்பாணத்திலே இருக்கிற நீதிபதிகளை நியமித்த போது அவர்கள் யாரும் அதை விசாரிப்பதற்கு முன்வரவில்லை. என்னுடைய ஞாபகங்கள் சரியாக இருந்தால் மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட 4வது நீதிபதி. அதாவது அவருக்கு முன்பாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள்
அந்த வழக்கிலே இருந்து தாங்கள் விலகிக் கொள்வதாக அறிவித்ததைத் தொடர்ந்து அதிலேயே ஒரு 2-3 மாதங்கள் போய்விட்டது என ஒரு நீதிபதியை நியமிப்பது. அதன் பின்னர் கொழும்பிலே இருந்து திருவாளர் மாணிக்கவாசகர் இளங்கலியன் அவர்கள் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அவர்தான் இந்த செம்மணி வழக்கை தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தியது. அன்று யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் எல்லாம் என்று இருக்கக்கூடிய இடத்திலே இயங்கவில்லை. அதாவது நீதிமன்றத்துக்கு என்று தனியாக அங்கு ஒரு கட்டடம் இருக்கவில்லை. 3ஆம் குறுக்கு தெருவிலே இருக்கிற ஒரு வீடு தான் இருந்தது. பொதுவாக நீதிமன்றங்களுக்குள்ளே பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுப்பதற்கோ அல்லது இது மாதிரி குழுமி நிற்பதற்கோ அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் சோமரத்ன ராஜபக்ஷ அந்த நீதிமன்றத்திலே முதல் வாக்குமூலம் அளிப்பதற்காக அழைத்து வரப்பட்ட போது அந்த நீதிமன்ற அறை, அதாவது ஒரு வீட்டினுடைய ஹோல் முழுவதும் பத்திரிகையாளர்களால் நிறைந்திருந்தது. எங்களால் சீரிய திட்டமிடல் என்பதில் ஒரு சிறு கஷ்டம் இருந்தது. ஏனெனில் ஐநா மனிதவுரிமையாளர் உயர்ஸ்தானிகர் அவர்களது நிகழ்ச்சி நிரல் யாருக்கும் அறிவிக்கப்படாமல் இருந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்ததே. இந்த நிலையில் அவர் இன்று மாலை 4 மணிக்கு முன்பதாக சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு வருகை தருவார் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த நிலையில் அவரிடம் எங்கள் கோரிக்கைகளை கையளிப்பதற்காக அவர் இருக்கின்றோம். முதலில் நாங்கள் ஐநா அலுவலகம் வரையில் சென்று பேரணியாக சென்று அந்த நிகழ்வினை முடித்து வைப்பதாக இருந்த நிலையில் இப்பொழுது அதில் ஒரு சிறு மாற்றம். ஆகவே அன்புக்குரிய மக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, நாங்கள் அவர் வருகின்ற பயணம் அதற்கான நேரம் இன்னும் சரியாக அறிவிக்கப்படாத காரணத்தினால் 2 மணியிலிருந்து 4 மணி வரை அதற்காக அத்தனை மக்களும் அமைதியான முறையில் இங்கு காத்திருக்க போகிறோம். அவர் தரைமார்க்கமாக இந்த வீதி வழியாக, இணை வீதி வழியாக வருவதாக கூறப்படுகிறது. அவர் வருகின்ற நேரம் எங்களுக்கு தெரியாத காரணத்தினால் சர்வதேசத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய இந்த மக்கள் அமைதி போராட்டத்தை அவர் நிச்சயமாக அந்த வேண்டுகோள் விடுக்கின்ற மக்களின் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் 2 மணியிலிருந்து 4 மணி வரை நமது நிகழ்வுகள் முடிந்த பிற்பாடு ஏனைய நிகழ்வுகள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற நேரில் அவரது வருகைக்காக இங்கு 2 மணியிலிருந்து 4 மணி வரை காத்திருப்போம். உங்களிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதை ஒரு மறியல் போராட்டமாக, ஒரு ப்ரொட்டஸ்ட் என்ற நிலைக்கு அவர்கள் எண்ணக்கூடாது. நாங்கள் சாத்வீகமான முறையில், அமைதியான முறையில் ஒன்று திரண்டு அவரிடம் எங்களது கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். அதனைத் தொடர்ந்து அவர் வந்து சென்றதன் பிற்பாடு திரண்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள் கூட்டம் செம்மணி வீதியூடாக சென்று ஏவி வீதியூடாக சென்று மீண்டும் தபாட்பட்டி சந்தியை அடைந்து அங்கிருந்து சித்துப்பாத்தி மயானத்திற்கு வருவதுடன் இந்த பேரணி நிறைவு பெறும்.